ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உங்களுடைய மூளைகள் கரெக்டாக வேலை செஞ்சிருக்கு சார். கரெக்டான திரைப்படத்தை வந்து தேர்வு செய்து அதை ஒரு படமாக ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். லெனின் அவர்களுடைய நடிப்பு, அது நடிப்பு இல்லை, அது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். அவ்வளோ ஆத்திரம் வந்தது. இன்னும் எப்படி ஒரு எளிய மனிதனை எப்படி ஒருத்தர் வந்து எப்படிலாம் ஏமாற்ற முடியும் அப்படின்றத வந்து அது ரொம்ப நேரடியாக கடத்துக்குது. இந்த படத்தில் ஆக்சுவலாக ராஜ்மோகன் சார் தான் யோகி பாபு சார். அவர் தான் இந்த விக்டிமே. இந்த ஸ்கேமால வந்து ஏமாந்தவர் வந்து ராஜ்மோகன் சார் தான். கார்த்திக் நேதா அவர்களுக்கு உங்களுடைய தமிழுக்கு அடிமை சார். நான் இந்த திரைப்படம் கலை, மக்களுக்கான கலை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு படம். தேவ் சினிமாஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கபாண்டியன் சார் உங்களுக்கும், கிருத்திகா மேம்க்கும். கார்த்திக் நேதா சொன்னது போல் ரொம்ப சரியான படத்தில் தான் நீங்கள் லான்ச் ஆகிருக்கீங்க. ஒவ்வொரு படத்துடைய வெற்றி தோல்வி வந்து அது வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. அது பிற காரணங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் காலம், சூழல் அதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்குது. பட் ஒரு நல்ல படம் நம்ம எடுக்கிறது வந்து ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து நல்ல படத்தை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது மனிதர்களுடைய மூளை அது வேலை செய்து அதுதான் வந்து தேர்வு செய்யுது. உங்களுடைய மூளைகள் கரெக்டாக வேலை செஞ்சிருக்கு சார். கரெக்டான திரைப்படத்தை வந்து தேர்வு செய்து அதை ஒரு படமாக ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் நேதா சொன்னது போல் அடுத்தடுத்த திரைப்படங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்பட்டு அதே போல் நம்மளுடைய சமூகத்துக்கு தேவையான திரைப்படங்களாகவும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஒரு நினச்சபடி அது வந்து திரை வடிவமாக மாற்றுறதுக்கு உண்டான விஷயத்திலையும் வெற்றி பெற்றிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனருக்கே இருக்கும். நான் வேற ஒன்று எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் அமையலை அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வந்து நிறைய அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து அது இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 85-90% மேலே நம்ம நினச்சது பேப்பரில் எழுதுனது அது கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு ஸ்க்ரீனில் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அது ஒரு சில இயக்குநர்கள் தான் அது வந்து கிடைக்கும். அப்படி ரொம்ப திருப்தியான இயக்குனராக ராஜ்மோகன் இருக்கார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நேர்த்தியான ஒரு இயக்கம். வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. லெனின் அவர்களுடைய நடிப்பு, அது நடிப்பு இல்லை, அது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். முதல்ல பார்த்துட்டு ஏன்னா அவர் லெனின் பாரதி சாரை வந்து நான் தெரில வேறு தோட்டத்தில் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் இருக்க தோட்டத்தில் பார்க்கும்போது எனக்கு சார் தானே எனக்கு அடையாளமே தெரியல. யாருங்க பிடிச்சிங்க, எங்கே பிடிச்சிங்க இந்த ஆள் அப்படின்னு வந்து நான் கேட்டேன். அவ்வளோ ஆத்திரம் வந்தது. இன்னும் எப்படி ஒரு எளிய மனிதனை எப்படி ஒருத்தர் வந்து எப்படிலாம் ஏமாற்ற முடியும் அப்படின்றத வந்து அது ரொம்ப நேரடியாக கடத்துக்குது. அந்த ஒரு ஆத்திரத்தை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அதை பார்க்கும்போது அந்த நிச்சயமாக அந்த ஒரு ஃபீலிங், நான் சொல்கிறேன், இந்த ஃபீலிங் வந்து நிச்சயமாக அவங்க பார்வையாளனுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப சரியான படம். அண்ட் அதை தாண்டி யோகி பாபு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்குன்னா இந்த படத்தில் ஆக்சுவலாக ராஜ்மோகன் சார் தான் யோகி பாபு சார். அவர் தான் இந்த விக்டிமே. இந்த ஸ்கேமால வந்து ஏமாந்தவர் வந்து ராஜ்மோகன் சார் தான். ஸோ தன்னுடைய பாதித்த விஷயங்களை ரொம்ப அழகாக அதை வந்து ஒரு திரைக்கதையாக ஆக்கி அது வந்து யோகி பாபு சார் மாதிரி ரொம்ப நேர்த்தியாக அதை ஸ்க்ரீனில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி அவருக்கு 1000 வேலை இருக்குது. சாப்பிட்றதுக்கே வந்து நேரம் இல்லாத ஒரு சூழல், தொடர்ச்சியாக படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் வேறு படப்பிடிப்பில் இருந்தாலும் ராஜ்மோகன் சாருக்கு வந்து கால் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டு இவர் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்ருக்காரு. நீ அந்த கதை வச்சுருக்கல, அந்த கதையை நம்ம பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையில் இருந்தவரை கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு திரைப்பட இயக்குனராக மாற்றிய ஒரு பெருமை வந்து யோகி பாபு சாருக்கு. இல்லாட்டி அவர் வேற ஒரு பாதிப்பில் அப்படியே இருந்திருப்பார். அவர் அதை வந்து இப்படி ஒரு இயக்குனராக மாற்றி அதை பெரிய சப்போர்ட் சார். ஏன்னா வந்து இன்னைக்கு
நீங்கள் சும்மா ஒரு 10,000 ரூபா நம்ம சொந்தக்காரங்களுக்கு கேட்டாலே டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஊக்கம் கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படி செய்த உங்களுக்கு இது போன்று நிறைய பல இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து அதுக்குண்டான பாதையை நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அதுக்குண்டான மனசு உங்கள்கிட்ட இருக்குது, அதை கண்டு வியக்கிறேன் சார். அண்ட் சுசி சாருக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருள் சார் வந்து பயங்கர கடுப்பாக இருந்தது படம் பார்க்கும்போது, என்ன இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. அது ரொம்ப யதார்த்தமாக அந்த கதாபாத்திரமாகவே வாழக்கூடிய ஒரு மெஜிஷியன் சொல்லுவாங்களா, அது வந்து அருள் சாருக்கு அது ரொம்ப இயல்பாக வருது. காளி சாருக்கு சொல்லவே தேவையில்லை, பயங்கர டீப் லவ் சார் உங்கள் மேலே. அது வந்து நீங்கள் எந்த படம் எந்த கதாபாத்திரம் நடித்தாலுமே வந்து அவ்வளோ லவ் இருக்குது. அண்ட் மதன் சார் அது வந்து அதான் நீங்கள் பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை நல்லா உணர்ந்து தான் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு எப்படி சக மனிதன்கிட்ட பேசுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த உரையாடல் எல்லாமே அப்படி தான் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு உங்களுடைய தமிழுக்கு அடிமை சார் நான். அண்ட் வந்து உங்களுடைய பாடல்களில் உயிர்ப்பு இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி திரைப்பாடல்களில் வந்து அதோடைய சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய சூழலில் நம்ம பாடல்களில் வந்து ஒரு உயிர்ப்போட நம்மளுக்கு தமிழ் அழகான தமிழ் வந்து அது ரொம்ப அலாதையாக இருக்குது, அதை பார்க்க வந்து ரொம்ப அலாதையாக இருக்குது. அண்ட் உங்களுடைய சொல்லாடலுக்கும் நான் ஒரு ரசிகன். அண்ட் உங்களுடைய எண்ணங்களின் அணிவகுப்பு அது அழகாக கொண்டு வந்து ஒரு பாடல் வரிகளுக்குள்ளே அது கோர்த்து அதை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் ரசிப்பேன். நீ வாட்ஸ்அப்பில் அனுப்பும் போதெல்லாம் முதல்ல ரசிக்கிறது தான் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டனா தான் 1-2 விஷயம் சொல்லுவேன். மற்றபடி ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு ரசிகனாக தான் அவங்களுடைய பாடல்களை அணுகிறேன் சார். இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லா பாடல்களும் எழுதுனது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அண்ட் இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள், அந்த 4 பாடல்களில் ஒரு பாட்டு அந்த ஆராத்தி கண்ணுக்குள்ள பாட்டு நான் என்னுடைய குரலில் ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு ஒரு மெல்லிசை பாடல் பாடியிருக்கேன். அண்ட் மால்வி சுந்தரேசன், ப்ளீஸ் டு கம் ஆன் ஸ்டேஜ், மை ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் யூ டு த ப்ளீஸ். மால்வி சுந்தரேசன் தான் வந்து இந்த சாமி தந்த வரம் என்ற பாடலை வந்து அவங்க குரலில் பாடியிருக்காங்க. ரொம்ப இனிமையான ஒரு குரல். அவங்களுடைய குரல் நான் வந்து இன்ஸ்டாவில் தான் அவங்களுடைய கவர் வெர்ஷன் சாங்ஸ் வந்து கேட்டிருந்தேன். அந்த குரல் ரொம்ப பிடித்திருந்தது. அப்புறம் தான் தேடி பார்க்கும்போது அவங்க நிறைய திரைப்பாடல்களுக்கு முன்னாடியும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் அவங்களுடைய லிஸ்ட்டில் இன்னும் ஒரு முக்கியமான இடத்த இந்த பாடல் வந்து சேரும், அவங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடலாக இது அமையும் நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். அண்டு இந்த 2 பாடல் தவிர்த்து வேறு இன்னும் 2 ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்குது. பொறு மனமே பொறு அப்படின்ற ஒரு பாடல், அதில் அறிமுகமாக இருக்கிற சிங்கர் ஹிருதய். ப்ளீஸ் ஸ்டேஜ். சூப்பர் சிங்கர் ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து நிறைய சிங்கர்ஸ் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆச்சு ஒவ்வொரு இத்தனை வருடங்களில் ஈஸியாக ஒரு 145 சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதில் சூப்பர் சிங்கர் ஃப்ரெட்டர்னிட்டியில் மட்டுமே ஒரு 30 சிங்கர்ஸ் ப்ளஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ அதில் ஹிருதய் ஒரு ரொம்ப ப்ராமிசிங் டேலண்ட். வாழ்த்துக்கள் ஹிருதய், யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொரு சாங் பிரபஞ்சமே என்னோடு இரு அப்படின்ற ஒரு பாடல், அந்த பாடலில் பாடியிருக்கிற ஃபர்ஹான் நவாஸ் அவர்கள். நான் ஆக்சுவலாக துபாயில் வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தபோது அந்த நிகழ்வில் ஒரு பாடல் பாடியிருந்தார். ரொம்ப அற்புதமாக பாடியிருந்தார். ரொம்ப வசீகரிக்கும் குரல் அவருக்கு. ஸோ அவரும் சூப்பர் சிங்கரில் அப்புறம் கண்டஸ்டண்டாக லேட்டராக வந்தபோது துபாயில் பார்த்த பையன் தானே நீ அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். ஸோ அவரும் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் இதுதான் முதல் பாடல். உங்களுக்கு பல மேடைகள் கிடைக்கணும், பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் அனுகிரகமும் உங்க கூட இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். நன்றி. அண்ட் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்க ப்ரெஸ்ஸு, மீடியா உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தை பாருங்கள். நிச்சயமாக இந்த ஸ்கேம், இந்த படம் டீல் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய யூஎஸ்பியாக பார்த்தேன். இந்த படத்தோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு நம்ம வண்டி இல்லாத மக்கள் நீங்கள் வந்து இல்லை, ஒரு 2 வீலர் ஒரு சைக்கிளாச்சும் வந்து இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது இந்த வெஹிக்கிள்குள்ளே நடக்கிற அந்த ஸ்கேமை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு தெரியாத நிறைய ஃபேக்ட்ஸை வந்து எஜுகேட் பண்ணுது இந்த படம். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு பொழுதுபோக்கை தாண்டி கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம எவ்வளோ உஷாராக
இருக்கணும், நம்ம வெஹிக்கிள் விஷயத்தில் எவ்வளோ உஷாராக இருக்கணுன்றது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனர் இந்த படம். அதுக்காக நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன்னா ஒரு சில படங்கள் தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து யாரும் சொல்லாமலே வரும். அப்படி ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் ப்ராடக்டாக இது வந்திருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னோடய டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய டீம் செந்தில், என்னோடய கேஃபர், அவரோட உழைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உழைப்பு. நான் சில நேரங்கள்லாம் வந்துட்டு நிறைய விஷயம் கம்யூனிகேட் பண்ண மறந்துடுவேன் இந்த இருக்கிற டென்ஷனில். ஸோ எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்றதை யோசித்து கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் சோபிகா ராமசாமி டெக்னிக்கலாக வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் சபரி, அப்புறம் கேஸ்ட்ரோ, ஸோ உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் மேம் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய டைம் வந்து போனதுக்கப்புறம் சில தேவைகள் இருந்தது. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் சொன்னால் இருக்கிறத வச்சு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிவிடுவாங்க. பட் ஆனால் வந்து நான் கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த படத்தை அண்ணன் யோசித்த மாதிரி நான் எடுக்கிறதுக்கு வந்து நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஆக்சுவலாக டீம், ப்ரொடக்ஷன் டீம். ஸோ உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அமையும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் சார். ஆக்சுவலாக அடுத்து வந்து ராஜண்ணன். இந்த படம் வந்து ஆக்சுவலாக லெனின் மூலமாக தான் நான் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தேன். இந்த படம் வந்து எனக்கு ஒரு அண்ணனை தந்துருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ராஜண்ணனோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா வந்து நிறைய டைம் எனக்கு சந்தேகம் இருந்தது. ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம்னா வந்து கேட்டேன் அவர்கிட்ட, அவரோட உண்மையிலே சொல்லுங்கள், இது வந்து மொதல் படம் தானே அது கேட்டேன், பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு முதல் படம் தான் அப்படின்னாரு. ஏன் அப்படி கேட்டேன்னா வந்து ரொம்ப வந்து மெச்சூர்டாக நிறைய படம் பண்ண டேரக்டர் மாதிரி ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுற ஒரு எந்த ஒரு ஒரு படப்படப்பும் இல்லாமல் நிறைய காமன் கம்போஸ்டாக நிறைய விஷயம் எனக்கு கம்யூனிகேட் பண்ணார். அந்த ஒரு சாங் பார்த்தீங்களா, அந்த சாங்கில் வந்து அந்த லைட் ஆன் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ மெனக்கட்டார். ஆக்சுவலாக எனக்கு சில டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்ற நான் குழம்பிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் இல்லை, எனக்கு வந்து இதுக்கப்புறம் ஹை பீம் வரணும், அதுக்கப்புறம் லோ பீம் வரணும், அதுக்கப்புறம் தான் இவர் ஆன் பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லுவார். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்து நிறைய ஒரு மைண்டில் பிக்சரைஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் மெயினாக என்ன தேவைப்படுதுன்னா, அவர் யோசிக்கிற விஷயம் அதை அப்படியே டெலிவர் பண்ணால் போதுன்ற ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே ஒரு சினிமாட்டோகிராஃபராக என்னென்ன விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம், இந்த விஷயம்லாம் பண்ணிக்கலாம்னு சில கேட்கும்போது வந்து நல்லாயிருக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணும் ஆக்சுவலாக அந்த படம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஒரு மிக முக்கியமான படமாக அமையல அவரோட கரியரில். ஏன்னா அந்தளவுக்கு உழைப்பு போட்டிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். ஆக்சுவலாக இது ஒரு ஆர்டர்ஸ் கேம்ப் பற்றின படமாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி குட் என்டர்டெய்னர். ஆக்சுவலாக தேட்டரில் வர்றவங்களுக்கு ரொம்ப திருப்திப்படுத்தணும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அப்புறம் படத்தில் நடித்த நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிக்கா கவிதாக்கா. எப்பவுமே அழகு தமிழில் எல்லாத்தையும் வரவேற்று இன்னைக்கு அனுப்பிச்சி வைக்கிற அக்காவுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 20 ஆண்டுகளாக ஒட்டி உறவாடி இருக்கிற அத்தனை உறவையுமே இங்கே பார்க்குறேன். எல்லாரோடையுமே பெரும்பாலும் வேலை செஞ்சுருக்கோம், வேலைன்னு இல்லை இருந்திருக்கோம். முதல்ல நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த பாடல்களை பாடியவங்களுக்கு. அவ்வளோ உயிரோட்டமாக ஒவ்வொரு பாட்டையுமே பாடியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மேடை பயன்படுத்திக்கிட்டு என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய இமான் சாருக்கு அடுத்த நன்றியும். புது குரல்களை தேடி அந்த குரல்களை வந்து பதிவச்சுட்டே இருக்காரு இமான் சார். இவங்க 2 பேருக்கும் முதல் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிறகு வரவேற்கிறது தங்கப்பாண்டி சாரையும் மேமையும். வாங்க, சரியான படத்தில் தான் தொடங்கியிருக்கு உங்கள் பயணம். கலை எதுக்காகன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆர்ட் ஃபார் பீப்புள் சேக்கா, ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்கா. அஃப்கோர்ஸ் ஆர்ட் ஃபார் பீப்புள் சேக் தான். இந்த திரைப்படம் கலை மக்களுக்கான கலை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு படம். கதை அதுக்காக தான் நம்ம கலையை கொண்டு வந்தது அதுக்காக தான். ஒரு மாதிரி ப்ளஷரை நோக்கி போகிறதுக்காக இல்லை. நம்மளுடைய சமூகம் அன்றாடம் ப்ளஷருக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளை மயக்கமடைய வச்சிட முடியும். நம்ம அப்படி தான் இருக்கோம். அதுக்கு தனியாக கலைன்னு ஒன்று தேவையில்லை. நம்ம சமூக நிறுவனங்கள் நிறையா நம்மை மயக்கத்திற்குள்ளேயே வைப்பதற்கு திட்டமிட்டு கொண்டே இருக்குது. அதுக்கு எதிரான ஒன்றா தான் கலை அப்போது தொடங்கப்பட்டது. அந்த ஒரு நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த அர்ஜுனன் பேர் 10. அது ராஜு நம்ம தோழர் அண்ணன் வரும்போது பேசுவார் நிறையா. இந்த படத்துக்குள்ள இருக்கிற பாடலுமே அதே மாதிரி
மனித உணர்வுகளை, எளிய மனிதர்களுடைய எளிய உணர்வுகளை கொஞ்சம் கூட பூச்சு இல்லாமல் முலாம் இல்லாமல் அந்த போக்கிலேயே அந்த மொழியிலேயே எழுதணுங்கிறதுக்காக தான் அப்படி எழுதுனது. நீங்கள் கேட்டிருப்பீங்களா, அது 2 பாட்டு, இன்னும் ஒரு 2 பாட்டு இருக்குது. ஒரு எளிய மனிதன் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறான், யாரால் ஏமாற்றப்படுகிறான் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் ரொம்ப தெளிவாக காமிக்கும். அது பாடல்களுமே அதை தான் பிரதிபலிக்குது. நம்ம பொதுவாக அரசு நம்மளை ஏமாத்துது, அரசாங்கம் நம்மளை ஏமாத்துது, அவங்க ஏமாத்துறாங்க இவ ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை, நம்ம ஒருத்தரும் ஒருத்தரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கு. நம்ம எப்பயுமே அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம எஸ்கேபிஸ்டுக்குள்ளே போயிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், ஏதாவது ஒரு வாய்ப்பு அமைந்தால் நம்ம எல்லாருமே ரொம்ப நேசிக்கிறவங்களை ஏமாத்திடுறோம் இல்லையா? அதை இந்த திரைப்படம் எப்படி இனிக்க ஒரு மனிதனை நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க ஒரு படம். நம்ம அத்தனை பேருமே இந்த படத்தை பார்க்கணும். இந்த அளவில் இதோடு நான் நிறுத்திக்கிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி. காளி வெங்கடண்ணா, லவ் யூண்ணா. மற்ற அத்தனை பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. லெனின் பாரதினா நடிச்சுக்கிறது அண்ணன் சொன்ன மாதிரி அப்பட்டமான மனிதர் அவர். இந்த படத்தில் அவருடைய இயல்புக்கு மாறான ஒரு கதாபாத்திரம் இது. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பணியாற்றிய அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தயாரிப்பாளர்களுக்கு வாங்க, இதே மாதிரியான திரைப்படங்கள் நீங்கள் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு சின்ன அளவில் லாபம் பார்த்த உடனே சில பேர் உங்களை இந்த மாதிரி படங்கள் எடுங்க லாபம் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே நம்ப வேண்டாம். நல்ல படங்களுக்கு இங்கே மார்க்கெட் உண்டு, மக்கள் இருக்காங்க பார்க்குறதுக்கு. மக்களுக்கான படமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எடுங்க, அதில் லாபம் இருக்கு. தொடர்ச்சி ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான படங்கள் எடுத்தால் மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க, அதுதான் லாபம் பார்க்கும் அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி நான் பார்க்கல யாருமே. அப்படி உங்களை ஏமாத்தினாங்க நம்பாதீங்க. ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு கலைஞனா, சினிமாவை நேசிக்கிற கலைஞனா நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். ராஜு, சரி. வந்திருக்க அண்ணருக்கும் வணக்கம். மேடையில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு டைரக்டர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உள்ளே வந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் பார்த்து ஆடிஷன் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி என்ன கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்தது, கதை இருக்கு வரைக்கும் போனேன், கதை கேட்டேன். எப்போ சார் படம்னா இன்னும் 2 நாளில் போகுது அப்படின்னு சொன்னார். கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் என்னென்னா, அவர் சொன்னதே இந்த படம் யார் நடிக்க போகிறாங்க, நான் மாமியாராக பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜாகவுமே இது எப்போவுமே இப்போ நான் நடிக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே அம்மா ரோலாக இருந்தாலும், இப்போ வட்டார வழக்கு, இப்போ சென்னைனா சாதாரணமாக சென்னையில் பேசுகிற மாதிரியும் ஒரு லேடி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது, அவர் இல்லை இது பேசுகிற வழக்கு வேறு மாதிரி இருக்கும், தமிழ் இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நான் செட் ஆவனா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னதே ஒரு மஞ்சள் பூசின ஒரு முகம், ஒரு நடுத்தர வயது குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, ஒரு பூ விற்கிற ஒரு லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் உங்களை லுக்காக நான் கொண்டு வருவேன், நீங்கள் அந்த நடிப்பதற்கான மெனக்கெடல் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், மீதியை நான் எடுத்துகிட்டு வருவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். நான் என்னோட லுக் மட்டும் இல்லாமல் அந்த என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நான் படம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் மூலமாக தான் என்னாலையும் நல்லா பண்ண முடிஞ்சது. அண்ட் அவர் சொன்ன உடனே வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா தங்கபாண்டி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யோகி பாபு அண்ணாவை பற்றி சொல்லணும்னா இது 3வது படம். அவர் என்னோட ஆரம்ப காலகட்டம் இந்த 7-8 வருஷமாக அவர் எனக்கு தெரியும். நான் 20 செகண்ட் 30 செகண்டுக்கான சில படங்கள் பண்ணியிருக்கேன். அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். அப்போதுலேருந்து அவர் என்னோட ஒரு பெரிய என்கரேஜ், அவரை மாதிரி என்ன இந்த துறையில் என்கரேஜ் பண்ணவங்க ரொம்ப கம்மி. நல்லா பண்ணணுமா, நீயே இன்னும் சின்ன ரோல் பண்ணுற, நல்லா பண்ணணும், எப்பவுமே என்ன என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு என்னைக்கும் நான் அதுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன்னா. அண்ட் எந்த படங்கள் அவரால் சொல்ல முடியும் இப்போ சொல்லுவார், நான் இந்த படங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்கிறேன், நீ பண்ணுன்னு கூட எப்போவுமே எனக்கு அவர் சொல்லுவார். ஸோ அவரோட சப்போர்ட் இன்னைக்கு அவருடைய த்ரூ அவுட் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் எனக்கும் மதன் சாருக்கு தான் ரொம்ப காம்பினேஷனு. அவரோட அக்காவாக பண்ணியிருக்கேன் நான். எல்லா ஒரு படங்களையும் இப்போ ஒரு காதலன் காதலி, அப்பா பையன், அம்மா பொண்ணு, இந்த மாதிரி ஒரு சில
காம்பினேஷன் ஹிட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கா தம்பியாக என்னால் ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சது சார். அவர் சொன்ன மாதிரி என்ன நிறைய இடங்கள்ல இப்படி பேச வேண்டாம், நம்ம இப்படி பேசினா உங்களோட அந்த ஸ்லாங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன நிறைய இடங்களில் நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் அந்த கரெக்ஷன் பண்ணுறத இன்னைக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் அந்த ஊரில் எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். ஸோ மற்றபடி எனக்கு ரொம்ப நாளாக காளி வெங்கட் அவங்களோட நடிக்கணும்னு ஆசை. இது வரைக்கும் 2-3 படங்கள் நடிக்க வந்து மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் சின்ன வயசுலேருந்து இமான் சாரை பார்த்து வளர்ந்து இதில் இவங்களோட பாட்டு அதில் என்னோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் அனாமிகா, ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பொண்ணு மாப்பிள்ள மாதிரி உட்காந்துருக்காங்களா, இப்படி தான் அவங்க ஆரம்பத்துலேயும் வந்தாங்க. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் விஷயமா பேசும்பொழுது ரொம்ப ஆரம்பத்தில் இப்படி தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு டேரக்டர் தான் அந்த கதையை சொல்லும் பொழுது ரொம்ப நெருக்கமான கதையாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு மோட்டார் தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஆள். ஒரு மோட்டார் தொழில் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இவர் ஒரு வண்டியை வாங்கிட்டு படுற கஷ்டத்தை சொன்னார். தொழில் பண்ணும்போது ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது. ஒரு எஃப்சி, இன்சூரன்ஸு, டேக்ஸ், அது இதுன்னு ஒரு வண்டி வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறதுங்கிறது, தொழில் பண்ணுறதுங்க சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு வண்டி வாங்கி ஆரம்பத்திலேயே வரக்கூடிய சிக்கல்களை, பிரச்சனைகளை ரொம்ப பிரமாதமாக சொன்னார், ரொம்ப பிரமாதமாக பேசினார். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தயாரிப்பாளர் அவர்களுக்கும் பெரிய நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரியே நல்ல படத்தின் தொடக்கம் வந்து ரொம்ப அரிதிலும் அரிது. அப்படி ஒரு நல்ல படத்தில் தொடங்கியிருக்கீங்கிறது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இமான் சாரோட மியூசிக் வந்து எப்பயுமே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப கேட்கும் பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியது தான். அதோட கார்த்திக் நேதா சாரோடைய வரிகள் 2 சேரும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கும். இன்னொன்று சமீபமாக வந்து இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் தொடர்ந்து நிறைய பேர் வீட்டில் நம்ம தினமும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அதில் வந்து அவர் ஹிருதை அவராக இருக்கட்டும், இல்லை ஃபர்கான் ஹிருதையெல்லாம் வந்து அந்த ஃபைனல்ஸில் செலக்ட் ஆக மாட்டாரோன்னு ஒரு பதட்டாயம் வரும். ஒயில்ட் கார்டில் வந்தீங்கல்ல மறுபடியும். ஆமாம், ரொம்ப பிரமாதமாக அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு அந்த விஷயங்கள். டைரக்ஷன் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கடுமையான உழைப்புமே, இப்போ அவரை சொன்னாங்கல்ல, சுசிசார் படத்தில் ஒர்க் பண்ணும்போது கடுமையாக வேலை பார்த்தாரு, பயங்கரமாக இருப்பார், காளி வெங்கட் சொன்னார் இல்லையா, இவர் வந்து இவர்கிட்ட வேலை பார்க்க இவங்க எல்லாருமே அப்படி தான் வேலை பார்த்தாங்க. அப்புறம் ஒரு கடுமையான உழைப்பு இருந்துச்சு, பெரிய அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அதேமாதிரி ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப யோகி பாபு சாருக்கு வந்து பெரிய நன்றிகள். அப்புறம் காளி வெங்கட் பிரதர் வந்து அவர் கூட நான் வந்து காம்பினேஷன் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஏன்னா இல்லை உண்மையா, ஏன்னா இப்போது சமீபமாக சில படங்களில் நான் வந்து நல்லவனாக நடிக்கிறேன். அந்த முகம் வந்து இவன் நல்லவன் தான்ப்பா, பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் அப்படி நல்லவனாக நடித்த படமெல்லாம் ஹிட்டும் ஆகிடுச்சு. அது வந்து அயலி சீரீஸாக இருக்கட்டும், இல்லை பைசனாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு நல்லவனாக நடிச்சிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரெல்லாம் சாதாரணமாக பார்த்தாலே அவர் நல்லவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளை ஆமாம் அதான் சொல்கிறேன், அவரை பார்த்தா நல்லவர் தான் சொல்லுவார், நல்லவர் தான் அவர், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நம்மளெல்லாம் அப்படி கணிக்க மாட்டாங்க. பேசி பழகி அதுக்கப்புறமா தான் பரவாயில்ல ஒரு நல்லவன் தான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ அவர் கூட கண்டிப்பாக நடிக்கணும் நம்ம சேர்ந்து. ஆமாம், அது ஒரு எண்ணம் அது. அப்புறம் சௌந்தர்யா அவங்க வந்து ரொம்ப பிரமாதம். எனக்கு அக்கா ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க சென்னை பேஸ, அவங்க வந்து ஒரு மதுரைக்கார பொண்ணா ஊர்க்கார லேடியாக நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க். அதை இயக்குனர் வந்து ரொம்ப மெனக்கட்டு சொல்லிக் கொடுத்தாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்லப்போனால். அதோட அவுட் வந்து படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் அனாமிகா ஹீரோயின் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லா கலையும். அப்புறம் ரமேஷ் ஆப்பில் வந்து நானும் ரமேஷும் வந்து படத்தில் 2010 தொடங்கினோம். தொடர்ந்து இங்கே வந்து நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சவங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்க, அவ்வளோதான். வாய்ப்பு கிடைச்ச சில பேர் நாங்கள் அடுத்தடுத்து வந்துடுறோம். மாப்பிள்ளைக்கு இன்னும் நிறையா வாய்ப்பு கிடைக்கணும், பெரிய உயரத்துக்கு வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். மற்றபடி வந்திருக்கிற முக்கியமான இயக்குநர்கள், கெஸ்ட்டாக வந்திருக்கிற நித்திலன் பிரதராக இருக்கட்டும், ஷான் பிரதர், இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றிகள். நன்றி.